ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மேட்ச் நம்பர் 23 IPL 2024 பஞ்சாப் கிங்ஸ் vs சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இந்த மேட்ச் நடக்கக்கூடிய ஸ்டேடியம் தான் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டேடியம். ஆல்ரெடி இங்கே ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் நடந்திருக்கு முலான்பூரில். அந்த மேட்ச்லேயுமே ரொம்ப ஒரு யாருமே திங்க் பண்ண முடியாத மாதிரி ஸ்கோர் போயிருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கிரவுண்டாகவும் தெரிஞ்சிச்சு. ஏன்னா கட்டர்ஸ் போட்டவங்களாம் விக்கெட்ஸ் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ரொட்டேட் பண்ணி எடுத்துகிட்டு போனவங்க சேஸில் வந்து வின் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். அதே மாதிரி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கரெக்டான சேனலான்றதை பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா டெலகிராம் ஜாயின் பண்ணுறப்ப சேஃபாக வந்து ஜாயின் பண்ணுங்கள், முக்கியமானது. ஸோ இங்கே நடந்த அந்த ஒரு மேட்சுக்கான ஸ்கோர் கார்டை வந்து பார்த்துருவோம். ஏன்னா அது ஃபுல்லாகவே வந்து முன்னாடி நடந்தது எல்லாமே வந்து வேறு மாதிரி இருந்திருக்கும். இப்போது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நியூ ஸ்டேடியம்ன்றப்போ ஒரு மேட்ச் தான் நடந்திருக்கு. டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க அந்த ஸ்கோர் கார்டை. ஸோ டெல்லி வந்து 174 வந்து ஸ்கோர் பண்ணாங்க. அதில் ஹோப்பு, அபிஷேக் பொரேல் எல்லாருமே அதிரடியாக வந்து ஆடி கொடுத்தாங்க. ராஜ்தீப் சிங் பாலை திருகி விக்கெட்ஸ் எடுத்தார். ஹர்ஷர் பட்டேலுமே 3 வந்து விக்கெட்ஸ் எடுத்தார். ஸோ அதான் கட்டர்ஸை தான் நான் வந்து அப்படி சொல்கிறேன். முஸ்தபிசூர் ரஹ்மான் மாதிரி கட்டர்ஸ் போட்டு விக்கெட் எடுத்தாங்க. குல்தீப் யாதவ் அதுக்கப்புறம் கலீல் அகமது விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் மிடில் இங்கே லியாம் லிவிங்ஸ்டனும் இங்கே அபிஷேக் பொரேலில் ஹிட் பண்ணியிருக்காங்க. சாம் கரன் ரொட்டேட் பண்ணி ஒன் சைடாக கேம் எடுத்துகிட்டு போய் ஜெயிச்சிருக்காங்க. ஓரளவுக்கு அந்த குயிக்காக அடிக்கக்கூடிய பேட்டர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. ரொட்டேட் பண்ணி சாம் கரன் மட்டும் எடுத்துகிட்டு போயிருக்காரு. அது கிளியர் கட்டாகவே தெரிஞ்சிருக்கு. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. மற்றபடி விக்கெட்டில் பெரிய அளவு மாற்றங்கள்ன்றது இருக்காது. ஸோ குபேரா ஃபேண்டசி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2K ஃபேண்டசின்னு ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க GST ஃப்ரீயை. இன்னுமே நிறைய பேர்த்துக்கு வந்து GST ஃப்ரீ எப்படின்றது புரியலை. இப்போ வந்து நீங்கள் ஒரு அமௌண்ட் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 28% அமௌண்ட்டுமே சேர்த்து தான் நீங்கள் வந்து பே பண்ணுவீங்க. ஆனால் எந்த ஆப்லையுமே அந்த 28%ன்றது உள்ளே வராது. அந்த 28% மைனஸ் போக தான் அந்த அமௌண்ட்டுன்றது உங்களுக்கு ஏறும். இது வந்து முன்னாடி நான் சொல்கிறேன், GST இருக்கக்கூடிய ஆப்பில் சொல்கிறேன். மோஸ்ட்லி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் GSTயே இல்லை. அதே மாதிரி தான் குபேராலும் GST கிடையாது. முன்னாடி குபேராவில் நீங்கள் GST இருந்துச்சு. அப்போது நீங்கள் 14% வந்து சம்திங் வந்து பே பண்ணியிருப்பீங்க. இப்போ எப்படின்னா நீங்கள் போடுற அமௌண்ட்லேருந்து அந்த 28% அமௌண்ட்டும் நீங்கள் பே பண்ணுவீங்க. பட் ஆனால் அது வந்து உங்களுக்கு உள்ளே டெபாசிட் ஆகிடும். இதுதான் கான்செப்ட்டு. ஒரு சிலருக்கு புரியலை, அதனால் அதை சொல்கிறேன். ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். பஞ்சாப் கிங்ஸ் vs சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட டெலகிராமில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனலாம் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். நான் இதை நிறைய டைம் சொல்லிட்டேன், டெய்லியுமே சொல்லிகிட்ருக்கேன். சொல்லி தான் ஆகணும், வேறு வழியும் இல்லை. நம்மளோட சேனல்லே நிறைய ஃபேக் சேனல் டெலகிராமில் இருக்கும். கிராண்ட் லீக் பல கோடி ரூபாய் ஜெயிச்ச மாதிரி போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம கிடையாது. அது எல்லாமே ஃபேக் சேனல். அமௌண்ட்டு கொடுத்து ஏமாந்துடாதீங்க. நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான் கொடுக்குறோம். வின்னார் லாஸு. ஸோ அதை நான் எப்போயுமே சொல்லிடுவேன். ஸோ லாஸ் ஆனால் எப்போயுமே பிரேக்குன்றதை எடுத்திருந்தேன். ஸோ அதனால் புரிஞ்சுக்கோங்க. டீம் தரேன், அதில் நீங்கள் ஒரு சில மாற்றங்கள் பண்ணி ப்ளே பண்ணால் பண்ணிக்கோங்க. அதுதான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி டியோமே முடிஞ்ச அளவு கரெக்டாக தான் நான் வந்து பிக் பண்ணி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பட் ஒரு சிலது வந்து ரிவர்ஸில் போகலாம். எதனால அது அப்படி தான். ஸோ தொடர்ந்து வின்னும் கிடைக்கலாம், லாஸும் கிடைக்கலாம், மாறியும் போகலாம். அது சகஜம்தான். பட் உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா நான் கொடுக்குற அந்த ஃபைனல் டீமோ எதையும் பார்த்து குழப்பிக்காதீங்க. அதுதான் நான் எப்போயுமே சொல்கிறது. உங்களுக்கு கான்ஃபிடண்ட்டாக இருந்தால் நீங்கள் அவங்களே வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. பட் டெலகிராம் ஜாயின் பண்ணுறவங்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்குது. சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணுறவங்களும் செக் பண்ணி ஒரு டைம் ஜாயின் பண்ணிக்கோங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பஞ்சாப் கிங்ஸு. ஸோ இந்த மேட்ச் டீட்டெயில் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போது நான் இந்த வீடியோவை லேட்டாக தான் மேக் பண்ணிகிட்டு இருக்கேன். CSK மேட்ச் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ அந்த மேட்ச்சில் நம்ம கொடுத்த டீமுன்றது கிளிக் ஆகலை. பட் சம்திங் 1 or 2 கான்டெஸ்ட் மேட்ச் முடிகிறப்ப வந்து எனக்கு பர்சனலாக வந்து வின்னிங் கிடைக்கும். பட் இருந்தாலும் ஃப்ளாப்பு தான், ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா தேஷ்பாண்டேவை டெத்தில் பவுல் பண்ண வச்சாங்க, சாகுல் தாக்கூரை டெத்தில் பவுல் பண்ண வைக்கல. அது முக்கியமான ஒரு ரீசனாக இருந்துச்சு. நிறையா பேர் நல்லா திங்க் பண்ணி தேஷ்பாண்டேவை வந்து போட்டிருந்தாங்க. பட் நம்ம தப்பாக போட்டிருந்தோம். ஸோ அது வந்து லாஸ்ட் தான், அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். பட் அந்த ட்ரேடுன்ற ஆப்ஷன் நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். நான் ஃபேப்11ஓட ட்ரேட் அந்த யார் வின் பண்ணுவான்றதை வரிசையாக வந்து கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் அதை வேறு இதில் பயன்படுத்தினா கூட பயன்படுத்திக்கோங்க. ஒரு சிலர் வந்து வேறு மாதிரி கூட ப்ளே பண்ணுவீங்க. நீங்கள் அப்படி கூட வந்து ப்ளே பண்ணிக்கோங்க. யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்றது கிளிக் ஆகுது அப்படின்னா. ஏன்னா தொடர்ந்து 3 நாள் வந்து கிளிக் ஆகிருக்கு. நீங்கள் யூஸ் பண்ணால் கூட யூஸ் பண்ணி வேறு இடத்துல கூட வந்து ப்ளே பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பெட் பண்ணி கூட ப்ளே பண்ணுவீங்க. இந்த யார் ஜெயிப்பான்றது அது வேணாலும் பயன்படுத்திக்கோங்க. கிளிக் ஆகிறப்போ சொல்கிறேன். பட் நமக்கு ட்ரேடு வந்து செட் ஆகிருக்கு, ஓரளவுக்கு நல்லா போயிட்டுருக்கு. அதையுமே நான் வந்து டெலகிராமில் கொடுத்துட்ருக்கேன். நம்ம டெலகிராம் ஷோ பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து காட்டியிருப்பேன், பார்த்துக்கோங்க. ஸோ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட பிளேயிங் லெவன் வந்து பார்ப்போம். அபிஷேக் சர்மா, அடுத்ததாக பார்த்தோம்னா ட்ரைவர்ஸ் ஹெட்டு, மயங்க் அகர்வாலை கண்டிப்பாக பெஞ்சில் தான் வைப்பாங்க. இது பழைய இவங்க ஃபோட்டோ வந்து நான் ரெடி பண்ணது. இந்த இடத்துல கண்டிப்பாக நிதிஷ்குமார் ரெட்டி அவர் மிடில் வந்துடுவார். இவங்க 2 பேர் வந்து டாப்பில் வருவாங்க. மார்க்ரம் 1 ரன் வருவார்.
எப்பயுமே மாக்ரம் உண்டோன்னு வரப்போ நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட்லையும் சூப்பராக கேமை எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு பிளேயர். அடுத்து கிளாசன் அப்துல் சமாத் வந்து இம்பாக்ட் சபா கூட மாறிக்கலாம். சபாஸ் அகமது, அதுக்கப்புறம் புவனேஸ்வர் குமார், மயங்க் மார்க்கண்டே, உன்னாட்கட்டு, பேட் கமின்ஸ், நட்ராஜன் இருப்பார். நட்ராஜன் சபாஸ் அகமது வந்து மாறிப்பாங்க. மற்றபடி இந்த இடத்துல நிதிஷ்குமார் ரெட்டி வந்துடுவார். பிளேயிங் கிரவுண்ட் மோஸ்ட்லி இதாக தான் இருக்கும். ஸோ இந்த கிரவுண்டில் ஓவரால் வந்து கட்டர்ஸ் போடுறவங்க அப்படி யோசிச்சாலும் ஒரு சின்ன லாஜிக்கலாக இருக்குது. உமேஷ் யாதவ் எப்படி பஞ்சாப் கிங்ஸுக்கு எதிராக நல்ல விக்கெட் எடுப்பாரோ அதே மாதிரி புவனேஸ்வர் குமாருமே எடுத்திருக்காரு. அந்த ரெக்கார்டையும் வந்து நீங்கள் யோசிச்சுக்கோங்க. கட்டர்ஸ் போட்டு விக்கெட் எடுப்பாங்க அப்படின்னா உன்னாட்கட் ரொம்ப முக்கியமானவர். நான் நட்ராஜன் வந்து யாக்கர்ஸ் வீசுவார். பட் உன்னாட்கட்டு கட்டர்ஸ் போட்டு எப்படி விக்கெட் எடுத்துருவார் அதே மாதிரி தான் பேட் கமின்ஸும். ஸோ நல்ல கிளியர் கட்டாக அதிரடியாக ஆடக்கூடிய பேட்டர்ஸ்க்கு இந்த கிரவுண்ட் ஹெல்ப் பண்ணியிருக்குன்றதை பார்த்தோம். அப்போ கம்மி பாலுக்கு அதிக ரன் அடிக்கிறவங்க இவங்க 2 பேர் தான். ஸோ கிளிக் ஆச்சுன்னா நல்ல ரன்ஸ் அடிக்கலாம். அதேமாதிரி கிளாசனுக்குமே வந்து கேம் எடுத்துகிட்டு போகலாம். சப்போஸ் சேசிங் வந்தால் நீங்கள் மாக்கரமாக ட்ரை பண்ணலாம். மற்றபடி அந்த கம்மி பால்ஸ்க்கு அதிக ரன் அடிக்கிறவங்க இருக்கிறது பெட்ரு. இதில் சிக்கர் தவான் லாஸ்ட் மேட்ச் ஃப்ளாப்பு. கண்டிப்பாக இந்த மேட்ச் எடுத்துகிட்டு போகணுன்னு பார்ப்பார். ஜானி பர்ஸோ செகண்ட் போல் பண்ணால் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். பிளேயிங் லியாம் லிங்ஸ்டனா, சிக்கந்தர் ராசாவை பார்த்துக்கோங்க. செசான் சிங்கு, ஹர்ஷர் பட்டேல், ராகுல் சகர், ரபாடா, ஹர்ஷ்தீப் சிங். டெத் பவுலிங்கை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. தவான் நினச்சி ஒரு பிளேயருக்கு டெத்தில் கொடுக்குறாரு. சாம் கரனுக்கு ஒரு மேட்ச் 1 ஓவர் தான் தராரு. அதே சாம் கரனுக்கு அடுத்த மேட்ச் 4 ஓவர் தராரு. ஹர்ஷர் பட்டேல் என்ன தான் அடிக்க விட்டாலும் அவர் டெத்தில் போல் பண்ண வைக்கிறாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் ரபாடா 1 ஓவர் வந்து டெத்தில் போல் பண்ணார். ஸோ அன்பிரடிக்டபுளாக தான் இருக்குது இவங்களோட டெத் பவுலிங். ஸோ ஸ்டாட்ஸுன்றதை பார்ப்போம். வென்யூ ஸ்டாட்ஸுன்றது பெரிய அளவு கிடையாது. ஸோ அந்த ஒரு மேட்ச்சுக்கானது மட்டும்தான். அதில் பஞ்சாப் பிளேயர்ஸ் யார் யார் நல்லா ஆடினாங்களோ அதுதான் வந்து ஸ்டார்ட்டு. மற்றபடி ஹெட் டு ஹெட் மட்டும் இருக்கும். ஸோ அபிஷேக் சர்மாவோட ஹெட் டு ஹெட் பார்த்தோம்னா ரொம்ப போராக தான் இருக்கும் எல்லா இதுலேயுமே. பட் ஆனால் அவர் தொடர்ச்சியாக இந்த சீசன் ஹிட் பண்ணிட்டு தான் இருக்கார். மாக்ரம் ஹெட் டு ஹெட்டில் 3 மேட்ச்சில் 99, பேட் கமின்ஸ் ஹெட் டு ஹெட்டில் 4 விக்கெட்டும், புவனேஸ்வர் குமார் 19 மேட்ச்சில் 27 விக்கெட்டு. மிகப்பெரிய ஒரு ட்ரம் கார்டு பிக்கு. மேபி 1 or 2 விக்கெட்ஸ் வந்து எடுக்கலாம். இந்த இனிஷியல் ஸ்விங் கிடச்சிச்சின்னா அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். ஒரு ஜானி பஸ்டோவையோ இல்லாட்டி தவானையோ விக்கெட் எடுக்கலாம். மயங்க் மார்க்கண்டே 5 விக்கெட் எடுத்திருக்காரு. உன்னாட்கட்டு 12 மேட்ச்சில் 7 விக்கெட்டு ஹெட் டு ஹெட்டில் எடுத்திருக்காரு. ஸோ இங்கே சிக்கர் தவான் பார்த்தோம்னா 36 ரன் ஆவரேஜ். கண்டிப்பாக கேம் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு பிளேயர். லாஸ்ட் மேட்ச் அவுட் ஆனார். ஸோ ஒரு ஷாட் ஆட போய் அது வந்து இன்சைட் எட்ஜ் ஆச்சு. அப்படி இல்லாட்டி நல்ல கேம் போகலாம். இந்த மேட்ச்சுக்கு கேப்டன்சி கப்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்லோவாக சாம் கரன் மாதிரி கூட தவான் லாஸ்ட் வரையும் எடுத்துகிட்டு போகலாம். ஜானி பஸ்டோ ஹெட் டு ஹெட்டில் 17 ரன்னு. ஸோ அவரோட ஒரு டீம் தான் எஸ்ஆர்ஹெச். ஸோ டேவிட் வார்னரும் ஜானி பஸ்டோவும் பயங்கரமாக ஆடின ஒரு டீமு. சிம்ரன் சிங்கு 10 ரன் தான் ஆவரேஜ் ஹெட் டு ஹெட்டில். ஸோ இங்கே சாம் கரன் 2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. 4 ஓவர்ஸ் போல் பண்ணுவார்ன்றதுக்கு கேரண்டி கிடையாது. சிக்கந்தர் ராஜா ஹெட் டு ஹெட்டில் 2 மேட்ச்சில் 1 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ வென்யூ கிடையாது, அது ஹெட் டு ஹெட். ஜிதேஷ் சர்மா. ஸோ இவரோட வேலை என்னன்றதை நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஒரு 5 பால் பிடிப்பார். ஒரு 6 2 6 எடுத்து 6வது பால் அவுட் ஆகக்கூடிய ஒரு பிளேயர் தான். விக்கெட் கீப்பிங்னு பெரிய லெவலில் பாயிண்ட்ஸ் வாங்கி தரதில்லை. ஹை ரிஸ்க்காக வேணால் டாப் விக்கெட் கீப்பர்ஸை கட் பண்ணால் எடுத்துக்கோங்க. இங்கே ஹர்ப்ரீத் பார் 3 விக்கெட்டு. ஹர்ஷர் பட்டேல் ஹெட் டு ஹெட்டில் 11 மேட்ச்சில் 10 விக்கெட்டும். இங்கே ரபாடா 10 இன்னிங்ஸில் 14 விக்கெட். மினிமம் 1 விக்கெட் ரபாடா எல்லா மேட்சுமே எடுத்துட்டார். ஒரு கலீல் அகமது எப்படி, பும்ரா எப்படியோ அதே மாதிரி ரபாடாவும் 1 விக்கெட், பேட் கமின்ஸும் 1 விக்கெட் எடுத்துறாங்க. ஹர்ஷ்தீப் சிங். ஸோ ஹர்ஷ்தீப் சிங் லாஸ்ட் மேட்ச்சில் ஃபஸ்ட் போல் பண்ணி விக்கெட் எடுக்கல. செகண்ட் போல் பண்ணுறப்போ கண்டிப்பாக ஹர்ஷ்தீப் சிங் விக்கெட் எடுக்க சான்ஸ்ன்றது அதிகமாகவே இருக்கும். செகண்ட் போல் பண்ணுறப்ப ஹர்ஷ்தீப் சிங்கை மோஸ்ட்லி வந்து எடுத்துக்கிறது பெட்டரான ஒரு ஐடியாவாக இருக்கும். எஸ்ஆர் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸு பிளேயிங் 11. ஸோ நம்மளோட ஐடியாஸ், ஸோ யார் யாரை எப்படி எடுக்கலான்றதை பார்ப்போம். இது 100% ஒர்க் ஆகுமா அப்படின்னா எதுவுமே வந்து 100% ஒர்க் ஆகாது. எல்லாமே நம்ம யோசிக்கிறது தான். பட் அதில் கொஞ்சம் லக் இருக்கணும், உங்களோட ஐடியாஸுமே இருக்கணும். ஸோ குபேரா ஃபேண்டசி ஆப்புக்கு நான் வந்து மார்க் பண்ணி கொடுக்குறேன். அது மோஸ்ட்லி ஒர்க் ஆகுது. உங்களுக்கும் அன்றைக்கி டே இவர் தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார்னு தோணும். அவரையுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறது பெட்ரு. உங்களை வந்து நம்பியே நீங்கள் ப்ளே பண்ணலாம். அதே மாதிரி ஸ்மால் லீக்லேயும் ஒரு சில பிளேயர்ஸை மாற்றி கூட நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கிறது பெட்டர் தான். இப்போ லாஜிக்கலாக பார்த்தோம்னா அபிஷேக் சர்மா, ட்ரைவர்ஸ் ஹெட் 2 பேருமே கம்மியான பால்ஸ்க்கு அதிக ரன் அடிக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான். இனிஷியலாக இவங்க 2 பேரையும் அவுட் ஆகிற அளவுக்கு இங்கே ஸ்விங் இருக்கா, ரைட் ஹேண்ட் ஸ்விங் இருக்கா அப்படின்னா ரபாடா ஸ்விங் பண்ணுறது இல்லை. பட் பவுன்ஸ் போட்டு கொஞ்சம் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது முயற்சி எடுப்பார். பட் ஹர்ஷ்தீப் சிங்கு ஓவரால் வந்து ஒரு லெஃப்ட் ஆம் சீமரு. ஸோ லெஃப்ட் ஆம் சீமரு லெஃப்ட் ஆம் பேட்டர்ஸு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். பட் ரபாடா ஒரு கீயாக இருக்கலாம். ஹர்ஷர் பட்டேல் மோஸ்ட்லி வந்து டெத்தில் போல் போட சான்ஸ் இருக்கும். அப்போ சாம் கரனு எஸ்ஆர்ஹெச்சுக்கு எதிராக இனிஷியல் ஓவர்ஸ் போட போகிறது கிடையாது. அது கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு. ஸோ அப்போது ரபாடா விக்கெட் எடுக்கான சான்ஸ்ன்றது இருக்கும். ஹர்ஷ்தீப் சிங்கு மேபி செகண்ட் போல் பண்ணுறப்ப இந்த மிடில் ஆர்டர் பேட்டர்ஸை வேணால் விக்கெட் எடுக்கலாம். டாப்பில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் பேட்டை வீசுவாங்க.
ஒரு நல்ல ஷார்ட் பால் போட்டால் அபிஷேக் சர்மா மேபி அவுட் ஆகலாம். டிரைவர்ஸ் கட்டு அபிஷேக் சர்மா 2 பேரையும் நீங்கள் கேப்டன்ஷிப்னா கூட ஒரு சேசிங் டீமில் கேப்டன்ஷிப்னா கொடுத்து பாருங்கள், கிளிக் ஆகலாம். பட் இருந்தாலும் ரபாடாக்கு எதிராக ஒரு பேட்டில்ன்றது இருக்கும். நெக்ஸ்ட்டு மாக்கரம் இயர்லியாக இப்போ ஒரு விக்கெட் போயிடுச்சு அப்படின்னா கேம் எடுத்துகிட்டு போகக்கூடிய பிளேயர், அதுவும் செகண்ட் பேட்டிங்கில் லாஸ்ட் வரையும் கேமை எடுத்துகிட்டு போயிடுவார். தேவைப்பட்டால் பவுலிங்குமே போடலாம். இங்கேயுமே வந்து ஒரு சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, தேவைப்பட்டால் மாக்கரம் யூஸ் பண்ணலாம். பட் அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. கேமை செகண்ட் பேட் பண்ணுறப்போ எடுத்துகிட்டு போகிறது தான் மாக்கரமோட ஒரு வேலையாக இருக்கும். அதுவும் ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ சப்போஸ் அபிஷேக் சர்மா டிரைவர்ஸ் நின்று நல்ல ரன்ஸ் அடிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கிளாசன் வரதுக்கு வாய்ப்புகள்ன்றது ரொம்ப ரொம்ப அதிகம். நிதிஷ்குமார் ரெட்டியுமே நல்லாவே ஆடி இருந்தார், அவரும் டாப்பில் வரலாம். மாக்கரம் பின்னாடி போகிறதுக்கு சான்ஸ்ன்றது இருக்கும். ஒரு சில டீம்ஸில் நீங்கள் டாப் ஆர்டர் ஃபுல்லாக சைன் ஆவாங்க அப்படின்னா மாக்கரமை கட் பண்ணிட்டோம். சேசிங்கில் மோஸ்ட்லி மாக்கரமை பிக் பண்ணிக்கோங்க. கிளாசன் கண்டிப்பாக இந்த மாதிரி விக்கெட்ஸில் நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். கம்மி பால்ஸுக்கு அதிக ரன்ஸ் அடிக்க சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ பெட்டர் கேப்டன் சாய்ஸ். காரணம் என்னென்னா ஈஸியாகவே ஸ்பின்னை ஆடக்கூடிய ஒரு பிளேயர். கண்டிப்பாக சிக்கந்தர் ராசா அடுத்து ஹர்ப்ரீத் பிரார் ஒரு சில ஓவர்ஸ் வந்து வீசுவாங்க. அதே மாதிரி இவருக்கு லெஃப்ட் ஆர்ம் சீமரு அதுக்கப்புறம் கட்டர்ஸ் போடுறது அதெல்லாம் எந்த ப்ராப்ளமே இல்லை. அவர் வரப்போ ஹர்ஷல் பட்டேல் தான் வருவார், ஈஸியாக பாலை பார்த்து ஸ்விங் பண்ணிடுவார் கிளாசன். ஸோ கண்டிப்பாக கிளாசனை பொறுத்தவரையே இந்த மேட்ச்சில் ஒரு பெட்டர் கேப்டன் சாய்ஸ். இவங்க 2 பேரை ஜிஎல்லில் நம்ம கேப்டன் ட்ரை பண்ணிக்கலாம். மாக்கரமை செகண்ட் பேட் பண்ணால் நீங்கள் கேப்டன் ட்ரை பண்ணலாம். அப்போ பேட் கமின்ஸ் எப்போ முக்கியம் அப்படின்னா ஃபஸ்ட்டு போல் பண்ணுறத விட பேட் கமின்ஸ் செகண்ட் போல் பண்ணுறப்ப தான் மினிமம் 2 விக்கெட்டுன்றதை எடுக்கிறாரு. ஸோ பேட் கமின்ஸை செகண்ட் போல் பண்ணால் கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக விக்கெட் எடுக்கலாம். அதேமாதிரி மயங்க் மார்க்கண்டே செகண்ட் போல் பண்ணுறப்போ மிகப்பெரிய ஒரு முக்கியமான மயங்க் மார்க்கண்டே செகண்ட் போல் பண்ணுறப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிக்காக இருப்பார். காரணம் என்னென்னா ஒரு நல்ல ரன்னை வந்து அடிச்சிட்டாங்க, ஒரு பேட்டிங் விக்கெட்னா கண்டிப்பாக மயங்க் மார்க்கண்டே தூக்கி போட்டு விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்கும். விக்கெட்டும் எடுப்பார். இந்த கிரவுண்டில் ஸ்பின்னுக்குமே ஹெல்ப் பண்ணுறது கிடச்சிருக்கு செகண்ட் பவுல் பண்ணுறப்போ. உனாட்கட்டு ஸோ ஒரு விக்கெட் மேபி எடுக்கலாம். பட் லாஜிக்கலாக நீங்கள் ஸ்டாட் வைஸ் போச்சா புவனேஸ்வர் குமார்னு போகலாம். ஸ்டாட் வைஸாக நீங்கள் வந்து போனீங்கன்னா, ஏன்னா நல்ல ஸ்டார்ட்ன்றது வச்சுருக்காரு, பார்த்துருப்பீங்க. பட் நீங்கள் ஸ்டாட்ஸ் படி வேணாம், நம்ம இப்போதைக்கு இருக்க ரீசன்ட் ஃபார்ம் படி போனோம்னா பேட் கமின்ஸ் அப்படி போய்க்கலாம். டெத்தில் நட்டு வந்து பவுல் பண்ணி விக்கெட் எடுப்பார். நடராஜன் நீங்கள் வந்து லாஜிக்கலாக எடுத்துக்கலாம். இல்லை நடராஜன் வேணாம், ஃபஸ்ட்டு போல் பண்ணாலும் எடுக்க வேணாம் அப்படின்னா அந்த இடத்துல புவனேஸ்வர் குமார் எடுத்துக்கோங்க. ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காக இந்த மேட்ச்சில் இருப்பார் ஸ்டாட்ஸ் படி. ஸோ புவனேஸ்வர் குமார் ஃபஸ்ட் ஆர் செகண்ட் ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காக. அடுத்தா மயங்க் மார்க்கண்டே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பிக். இங்கே ரைட்டு லெஃப்ட் காம்பினேஷன் மாறி மாறி வரதுனால சபாஸ் அகமது எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார்ன்றது ஒரு டவுட் இருக்குது. ஸோ ஓவரால் இந்த டீமில் பெட்டர் கேப்டன் சாய்ஸ் கண்டிப்பாக இந்த மேட்ச்சுக்கு கிளாசனும். செகண்ட் போல் பண்ணால் பேட் கமின்ஸ் நல்ல ஒரு ஆப்ஷனு. அடுத்து செகண்ட் பேட் பண்ணால் உங்களுக்கு மாக்கரம். ஸோ அபிஷேக் சர்மா டிரைவர்ஸ் கிட்ட நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் இந்த ரபாடாவோட பவுலிங்க்கு அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கலாம். மாட்டிக்கிட்டாங்க திடீர்னு ஒரு ஷார்ட் பாலோ இல்லை ஒரு செகண்ட் போல் பண்ணுறப்ப அஸ்தீப் சிங் ஏதோ ஒன்று நடக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் கிராண்ட் லீக்ஸில் நீங்கள் எப்படி வேணால் மேக் பண்ணிக்கோங்க. சேஃப் டீம்ஸில் போகிறப்போ கொஞ்சம் யோசிச்சுட்டு போகிறது பெட்டர். இங்கே தவான் செகண்ட் பேட் பண்ணால் ஓரளவுக்கு கேமை எடுத்துகிட்டு போவார் கண்டிப்பாக. பட் லாஸ்ட் மேட்ச் ஃப்ளாப் ஆனார். இவங்களுக்கு ப்ராப்ளம்னு பார்த்தோம்னா இனிஷியல் ஸ்விங் வந்து புவனேஸ்வர் குமார்ட்ட இருந்திருக்கும். ஜானி பஸ்டோவோ அந்த சிம்ரன் சிங் ஏர்லி அடுத்தடுத்து பேட்டிங் வந்தாங்கன்னா இவர் நல்லா ஸ்விங் பண்ணிட்டார் அப்படின்னா மேபி அவுட் ஆகலாம். தவான் கேமை எடுத்துகிட்டு போகலாம். சாம் கரனு இந்த மாதிரி இயர்லி விக்கெட்ஸ் டக்குன்னு 2 ஓவர்லேயே போச்சு அப்படின்னா அவர் ரொட்டேட் பண்ணி எடுத்துகிட்டு போவார். கண்டிப்பாக கான்ஃபிடென்ட் இருக்கும் அவருக்கும். ஏன்னா இதே கிரவுண்டில் நல்ல ரெக்கார்டுன்றதை வச்சுருக்காரு லாஸ்ட் மேட்ச் ஆடி. ஸோ அதனால் சாம் கரன் சேசிங்கில் வந்தார்னா ஓரளவுக்கு பெட்டரான ஒரு ஆப்ஷன். சிக்கந்தர் ராசா லாஸ்ட் மேட்ச் பெர்ஃபார்மன்ஸே பண்ணலை. நிறையா பேர் வந்து ட்ராப் பண்ணுவாங்க, பிக் பண்ணவே மாட்டாங்க. பட் டாப்பில் யோசிச்சு பாருங்கள், மிடில் யோசிச்சு பாருங்கள், ஓரளவுக்கு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால சிக்கந்தர் ராசா பவுல் பண்ணலாம். அதுவும் செகண்ட் பவுல் பண்ணுறப்போ சிக்கந்தர் ராசா இம்பார்ட்டண்டாக இருப்பார். பேட்டிங்கில் மினிமம் ஒரு 20 ரன் அடிச்சிட்டா கூட செகண்ட் பவுல் பண்ணுறப்போ எப்படியாச்சும் விக்கெட் எடுக்கணும்னு பார்த்து தூக்கி போட்டு விக்கெட்ன்றதை எடுத்துருவார். ஸோ லியாம் லிவிங்ஸ்டனா இல்லாட்டி சிக்கந்தர் ராசாவான்னு பார்த்துக்கோங்க. சசாந்த் சிங் சேசிங்கில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பிக். பட் ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் அந்த அளவுக்கு வந்து அவருக்கு பேட்டிங் கிடைக்காது, கிடைச்சாலுமே ஆடுறது கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ மேட்சே முடிய போகுதுன்ற நிலமையில லாஸ்ட் மேட்ச்சில் எடுத்துகிட்டு போனார் நிதேஷ் சர்மா. ஸோ ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்க வேணால் இருக்க எல்லா விக்கெட் கீப்பர்ஸையும் ட்ராப் பண்ணி ஏதாவது ஒரு டீமில் வேணால் ட்ரை பண்ணுங்கள். பட் ஆனால் அது ஓவர் ரிஸ்க்காக தான் இருக்கும். ஹர்ப்ரீத் பிரார் ஓவரால் பார்த்தோம்னா டாப்பில் விக்கெட் போல நின்றுட்டாங்க அப்படின்னா ஹர்ப்ரீத் பிராருக்கு ஓவர் கிடைக்கிறது கஷ்டம். விக்கெட் போச்சுனாலும் மிடில் கிளாசன் மாதிரி பிளேயர் இருக்கப்போ விக்கெட் எடுக்கிறதும் ரொம்ப கஷ்டம்தான். மேக்ஸிமம் ஒரு விக்கெட் எடுக்கலாம், பட் அதுக்கு மேலே கஷ்டம்தான். ஹர்ஷல் பட்டேல் செகண்ட் பவுல் பண்ணால் கண்டிப்பாக ட்ராப் பண்ணிக்கோங்க.
ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் பிக் பண்ணுறது ஓரளவுக்கு டீசென்ட் ஆப்ஷன். என்ன தான் இருந்தாலும் அவருக்கு தான் வந்து டெத்தில் கொடுக்குறாங்க. ஹர்ஷ்தீப் சிங் இந்த மேட்ச்சுக்கு ஃபஸ்ட்டாக செகண்ட் இம்பார்ட்டன்ட். ரபாடாவும் சேம் தான். அதில் ஹர்ஷ்தீப் சிங் செகண்ட் பவுல் பண்ணுறப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ரபாடா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. அதே ரபாடா செகண்ட் பவுல் பண்ணுறப்போ 2 விக்கெட் எடுக்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஸோ இருந்தாலும் எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஃபேவராக ஒரு சில டீம்ஸை மேக் பண்ணிக்கோங்க. இந்த 3 பேருக்குள்ளே பேட்டிங் முடியுன்ற கான்செப்டில் பவுலர்ஸ் ஒரு விக்கெட் 2 விக்கெட்ன்ற மாதிரி எடுப்பாங்கன்னு ஒரு சில டீம் செட் பண்ணுங்கள். இல்லை ஏர்லி விக்கெட்ஸ் இங்கே போகும் அப்படின்னா கிளாஸன் முடிப்பாருன்ற காம்பினேஷனில் கேப்டன்ஷன் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலுமே நீங்கள் கிளாஸன் கேப்டன்ஷன் ஒரு சில டீம்ஸில் மோஸ்ட்லி வந்து கொடுத்துக்கோங்க. ட்ரம் கார்டு பிக்ஸாக மயங்க் மார்க்கண்டே செகண்ட் பவுல் பண்ணுறப்போ, பேட் கமின்ஸ் செகண்ட் பவுல் பண்ணுறப்போ, புவனேஸ்வர் குமார் லாஜிக்கல் பிக்கு. ஸோ நட்டுவை கட் பண்ணால் அந்த இடத்துல நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். இந்த சைடில் உங்களுக்கு கண்டிப்பாக ஹர்ஷ்தீப் சிங் ஃபஸ்ட்டாக செகண்ட் இந்த மேட்ச்சுக்கு இம்பார்ட்டன்ட். ரபாடா இயர்லியாக விக்கெட்ஸ் எடுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்கும். ஸோ லோயஸ்ட்டு பர்சன்டேஜ் பிக்ஸு அப்படின்னு பார்த்தோம்னா பெட்டர் பிக்ஸில் சிக்கந்தர் ராசா ரொம்ப லோ பிக்காக தான் இருப்பார் கண்டிப்பாக. அதே மாதிரி இந்த சைடில் உங்களுக்கு மயங்க் மார்க்கண்டே லோயஸ்ட் பர்சன்டேஜ் பிக்கு, புவனேஸ்வர் குமார் லோயஸ்ட் பர்சன்டேஜ் பிக். இந்த சைடில் உங்களுக்கு சிம்ரன் சிங் லோயஸ்ட் பர்சன்டேஜாக பிக். பட் இருந்தாலும் சிம்ரன் சிங் எப்போ வேணால் ஃபஸ்ட் பாலே அவுட் ஆகக்கூடிய ஒரு பிளேயர் தான். சப்போஸ் ஜானி பர்ஸ்டோவோ தவானா அவுட் ஆகிட்டா டக்குன்னு வந்து அவரும் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். ஜானி பர்ஸ்டோ சேசிங்கில் மோஸ்ட்லி வந்து நல்லாவே ஆடிருக்காரு. இவங்களோட ஸ்பின் அட்டாக்கில் சபாஸ் அகமதும் மயங்க் மார்க்கண்டேவும் இருக்காங்க. மற்றபடி அந்த இனிஷியல் ஸ்விங்கை தாண்டிட்டார் அப்படின்னா ஓரளவுக்கு ஆடலாம். அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் வந்து வீசுகிறப்போ கொஞ்சம் கஷ்டப்படுறதையும் நம்ம பார்த்தோம் ஜானி பர்ஸ்டோ. அதையும் கொஞ்சம் வந்து யோசிச்சுக்கோங்க. ஓவரால் பார்க்குறப்போ இந்த விக்கெட் எப்படி பிஹேவ் பண்ணியிருக்கு அப்படின்னா பேட்டர்ஸ்க்கே கொஞ்சம் சாதகம். ஏன்னா கம்மி பால்ஸுக்கு அதிக ரன் அடிச்சிருக்காங்க நிறையா பேட்டர்ஸு. செகண்ட் பவுல் பண்ணுறப்போ ஓரளவுக்கு யோசிச்சு பவுல் பண்ணுற ஸ்பின்னர்ஸுக்கு ஹெல்ப் கிடச்சிருக்கு. அதுவும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஒன்று பவுலிங் இல்லாட்டி பேட்டிங் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த ஆங்கிள்லேயும் கொஞ்சம் யோசிச்சு ஒரு சில டீம்ஸ்ன்றதை மேக் பண்ணிக்கோங்க. இனிஷியல் ஸ்பெல்லுன்னு பார்த்தோம்னா புவனேஸ்வர் குமார் பவர் பிளேயில் பவுல் பண்ண போகிறது. இன்னொரு பிளேயர் உன்னாட் கட்டோ அப்படி இல்லாட்டி பேட் கமின்ஸோ வீசலாம். நட்ராஜன் தேவைப்பட்டாலும் யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த சைடில் உங்களுக்கு பவர் பிளேயில் கண்டிப்பாக ரபாடா ஹர்ஷ்தீப் சிங் தான் வந்து பவர் பிளேயில் வீசுவாங்க. சாம் கரனுக்கு ஏதாவது ஒரு சில மேட்சஸில் தான் ஓவருன்றதே கொடுக்குறாங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ டீம்ன்றதை பார்ப்போம். மாக்ரம், சாம் கரன் ஜஸ்ட் கேப்டன்ஷனாக கொடுத்துருக்கேன். சிக்கந்தர் ராசா, ரபாடா, நட்ராஜன், பேட் கமின்ஸ். நட்ராஜனுக்கு பதிலாக அந்த இடத்துல மாற்றிக்கோங்க லாஜிக்கலாக. ட்ரைவர்ஸ் கட் அபிஷேக் சர்மா. ஸோ காம்பினேஷனாக கேப்டன்ஷிப் கொடுத்து ஒரு சில டீமில் ட்ரை பண்ணுங்கள். அப்போ ரபாடாவை அந்த இடத்துல கட் பண்ணிட்டு வேறு ஏதாவது ஒரு பவுலரையோ இல்லை பேட்டரையோ எடுத்துக்கிட்டு அவங்க 2 பேருக்கு கேப்டன்ஷிப்னா கொடுங்க. இல்லை கிளாஸனுக்கு நீங்கள் கேப்டன் கொடுத்தீங்கன்னா இங்கே ரபாடாவை நீங்கள் எடுத்துக்கலாம். டோட்டல் மேட்சஸ் ஹெட் டு ஹெட்டில் 7 மேட்ச் தான் பஞ்சாப் ஜெயிச்சிருக்காங்க. 14 மேட்ச் வந்து ஹைதராபாத் தான் ஜெயிச்சிருக்காங்க. அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஃபேப்லோன் ஆப்பில் எஸ்ஆர்னோன்ற ஆப்ஷன் இருக்குது. ட்ரேடு கரெக்டாக போயிட்டுருக்கு. ஸோ நம்ம டெலகிராம்லேயும் போஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதை பார்த்து கூட ப்ளே பண்ணாலும் ப்ளே பண்ணிக்கோங்க. அதுமாதிரி குபேரா ஃபேண்டசி ஆப்பு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2K ஃபேண்டசி ரெஃபரோட பயன்படுத்தி கண்டிப்பாக ஒரு பிளேயர் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணுறதுல ஒரு பெஸ்ட்டான ஆப்பாக எப்போயுமே இருக்கும். குபேரா ட்ரை பண்ணுங்கள்.